அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதன் வரிசையில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை எப்படி நடைபெற்று வருகிறது? தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எத்தனை தொகுதிகள் கோர இருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகள் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்று தொகுதிகளை இறுதி செய்யக்கூடிய பணியில திமுக தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில இன்றைய தினம் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. ஏற்கனவே கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாங்க. திமுக கூட்டணியில கோவை, மதுரை என்று 2 தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகள் வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக தரப்புல 2 தொகுதிகள் கடந்த முறை போலவே 2 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு முன்வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த தொகுதியை இறுதி செய்வதில் எத்தனை தொகுதி என்று இறுதி செய்வதில் ஒரு சிக்கல் நீடிக்கக்கூடிய சூழல்ல இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கோவை, தென்காசி, அதே போல மதுரை, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட ஒரு 6 விருப்ப தொகுதியை கொடுத்து அதில் 3 தொகுதியை கேட்டு வருகிறது. இந்த சூழல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக வாய்ப்பில்லை. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதி என்று அடையாளம் கண்டுவிட்டு வரக்கூடிய நாட்கள்ல அந்த தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.